கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் அஸ்ட்ரோ KS ஐயங்கார் மற்றும் ஐயா ஹரிஹர் சர்மா ஐயாவோட பராபவ வருஷம் ஆவணி மாதம் 18/8/2026 17/9/2026 31 நாட்கள் இந்த தமிழ் மாதத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன, கிரகச்சாரங்கள் என்னென்ன ஏற்றங்கள் இருக்கு, இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன, விசேஷ பலன்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி நம்ம ஐயா சொல்லுவார். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்ம இப்ப பார்க்க போறது வருகின்ற ஆவணி மாசத்துடைய பலன்களை பார்க்க போறோம். இந்த ஆவணி அப்படின்னாலே சூரிய பகவான் இருக்கிற இடம் அப்படின்றது சிம்மத்துல வருது. ஆவணி காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி மேஷத்துல எந்த கிரகங்களும் இல்லை. அந்த ராசி அதிபதியான செவ்வாய் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் மிதுனத்தில் இருக்காரு. அதுக்கு அடுத்தது 4ஆம் இடமான கர்க்கடகத்தில் புத பகவானும் உச்சம் பெற்ற குரு பகவானும் இருக்கிறாங்க. 5ஆம் இடமான சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கன்னியில சுக்கிர பகவான் நீச்ச நிலையை அடைஞ்சிருக்காரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்தில் ராகு பகவானும், காலபுருஷ தத்துவத்தின் கடைசி ராசியான மீன ராசியில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். சனி பகவான் ரிட்ராகேஷன் ஆயிருக்கிறார். நம்ம இந்த ரிட்ராகேஷன் சனி வக்ர பலன்களை ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். அதுல உள்ளது பலன்களை பார்த்து தெரிஞ்சுங்க. அப்ப இப்படி இருக்கின்ற பொசிஷன்ல இந்த ஆவணி மாச பலன்கள், இந்த ஆவணி மாசம் தொடங்கக்கூடியது அப்படின்றது 18/8/2026 17/9/2026 வரலும் சற்றேறக்குரிய 31 நாள் இந்த மாசங்கள் இருக்கு. இப்ப இந்த 31 நாள்ல ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள்ன்றத பார்ப்போமா? அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாசம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ராசிநாதனான சுக்கிரன் எதுவரையிலும் இருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க 1/9/2026 வரையிலும் ராசிக்கு 5ஆம் இடத்துல நீச்ச நிலையை அடைஞ்சிருக்கிறாரு. நீச்ச நிலையை அடைஞ்சிருந்தாலும் சுக்கிரன் அங்க சுக்கிரன் தான். அவரை பார்த்தோம் அப்படின்னாக்க 7/9க்கு அப்புறம் அங்க புதன் வர்றாரு. புதன் வந்துட்டு சுக்கிரன் சேர்றாரு. அப்ப நீண்ட நாட்களாக குழந்தை வம்சமிருத்தி இல்லை அப்படின்னு நினைக்கிற தம்பதிகளுக்கு, ரிஷபராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன் அப்படின்னா 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானம் ஆணுக்கு அது வீரியஸ்தானம், 4ஆம் இடம் பெண்ணுக்கு கர்ப்பம் தாங்கும் ஸ்தானம். அப்ப 4ஆம் இடமும் நல்லா இருக்கு, 3ஆம் இடமும் நல்லா இருக்கு. அப்ப ரிஷபராசி அந்த அன்பர்கள், குழந்தைக்காக முயற்சி செய்கின்ற அன்பர்கள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக குழந்தை செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது அந்த சுக்கிர பகவான் என்ன பண்றாரு அப்படின்னாக்க 1/9/2026 அன்னைக்கு ஆட்சி பெற்ற சுக்கிரனா வர்றாரு. எப்ப ராசிநாதன் ராசிக்கு 6ல வராரோ, நீண்ட நாட்களாக இந்த கலைத்துறை படித்தவர்கள், சாப்ட்வேர்ல ஹார்ட்வேர் ப்ரோக்ராம் படித்தவங்க, சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள், பின்னிருந்து இயக்கக்கூடிய கேமராமேன்கள், எழுத்து பணி செய்யக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் வாய்ப்பு கிடைக்குமா? வாய்ப்பு கிடைக்கும். ராசியாதிபதி தன்னுடைய இன்னொரு வீடான துலாத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறாரு. ஆட்சி பெற்றிருக்கும் போது வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம்னாக்க கர்மக்காரகனான சனி பகவான் 11ஆம் இடத்துல வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. எதிர்பார்த்ததற்கு மேல லாபம் உண்டாகும். என்ன சாமி, அவர் 11ல வக்ரம் அடைஞ்சு போயிட்டாரு, எதிர்பார்த்த லாபம். ஆனால் தனக்காரகனான குரு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திலிருந்து தன்னுடைய வீடான மீனத்தை 9ஆம் பார்வையா பார்க்கிறாரு. அங்க உள்ள வக்ர சனியும் பார்க்கும் பொழுது பொருளாதாரத்தில் ஏற்றமான நிலை கிடைக்குமா? ஏற்றமான நிலை கிடைக்கும். இதை தவிர ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு 2வது திருமணத்திற்கு முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு, கடந்த காலகட்டங்களில் மனைவி இறந்தோ இல்லை டைவர்ஸ் ஆனவங்களுக்கோ இந்த காலகட்டங்களில் அதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அடுத்தது பார்த்தோம்னாக்க 4ஆம் இடத்துல சூரிய பகவானும் கேது பகவானும் சேர்ந்திருக்கிறாங்க. 4ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்துல மாத்ருஸ்தானம் அப்படின்ற இடம். தாயுடைய உடல் நலத்தை கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பா இருக்குமா? சிறப்பா இருக்கும். இல்லைன்னாக்கா சில சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்ப இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு இந்த கிரகங்களுடைய பிரச்சனைகள் இருக்கு. அடுத்தது 2ஆம் இடத்துல உள்ள செவ்வாயும்
5ஆம் இடத்துக்கு போகக்கூடிய புதனும், ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பெறக்கூடிய புதனும் என்ன நன்மைகளை தருவாரு ரிஷபராசிக்கு அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த மாதம் பார்த்தீர்களே ஆனால், அதாவது ஆவணி மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் செலவுகளை குறிக்கக்கூடியவர். அவர் 2ஆம் இடத்துல இருக்கார். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா பேச்சில் சற்று கடுமை இருக்கும். டக்குன்னு எதையும் எடுத்து பேசக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல பேச்சு ஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறதுனால பட்டுன்னு பேசக்கூடிய தன்மை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாசத்துல ஐயா சொன்ன மாதிரி குழந்தை பிராப்திக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அதாவது பார்த்தாலேயானால் சுக்கிரனும் 5ஆம் இடத்துல நீச்சப்பட்டு இருந்தாலும் அவர் 6ஆம் இடத்துல அவருடைய ஆட்சி வீட்டுக்கு வர்றதும் பெரிய விசேஷம். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு. 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு திருமண பாக்கியம். இப்போ ஆடி மாசமா இருந்ததுனால எதையும் ப்ரொசீட் பண்ண முடியாத நிலைமையில கொஞ்சம் இதுவா இருந்தது. இப்போ ரிஷப ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குரு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். திருமணம் வயதிற்கு இருப்பவர்கள் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த ஆவணி மாசத்துல திருமணம் குதிரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பகவானே பார்க்கிறார். உச்சம் பெற்ற குரு பகவானே பார்க்கிறார். அது ரொம்பவுமே விசேஷம். குடும்பஸ்தானத்தில் சப்தமாதிபதியும் போய் உட்கார்றாரு. 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் இந்த மாசம் மொத்தமே குடும்பஸ்தானத்துல உட்கார்றதுனால கண்டிப்பாக குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்பும் திருமணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக அமைப்பது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல சுக்கிரன் வரார். எப்போ 1ஆம் தேதி அன்னைக்கு 1/9/2026 அன்னைக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் வரார். 6ஆம் இடத்தில் வரும்போது புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்பு, வேலையில் மாறுதல்கள், வேலையில் ஏற்றங்கள், புதிய முயற்சிகள்ல நிச்சயமான வெற்றி, அதை தவிர போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். இது எல்லாமே நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனும் 5ஆம் இடத்துல வரும். 5ஆம் இடத்துல போகும்போது புத்திரஸ்தானத்திற்கே போறார். புத்திரஸ்தானத்தின் அதிபதி புத்திரஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய மூல திரிகோண வீட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்பு. குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி, குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். குழந்தை பிராப்தியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னும் பொழுது உங்களுக்கு என்னென்ன எளிய கோவிலுக்கு போயிட்டு வர்றது, அது தவிர இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம நாட்கள் என்னென்ன நாட்களை தவிர்க்கணும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்கலாம். ஏன் நல்லா அற்புதமாக சொன்னீங்க. ரிஷபராசி கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திர பாதங்களும் கொண்டவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றது 22/8/2026 மற்றும் 23/8/2026 மற்றும் 24/8/2026 இந்த 3 நாட்களும் கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணங்களை தவிர்ப்பது சிறந்தது. புதிய முயற்சிகள் எடுப்பதை தவிர்ப்பது சிறந்தது. சரி சாமி, நான் முன்னாடியே டிக்கெட் போட்டேன், என்ன பண்ணணும்? நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயிலில் ஈஸ்வரனுக்கு ஒரு தயிர் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணிட்டு கிளம்புங்க. நல்லபடியாக இருக்குமா? நல்லபடியாக இருக்கும். சரி, இந்த ரிஷபராசி சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் கிடைக்கக்கூடிய பலன்கள், தசாநாதன் அல்லது புத்திநாதன் அல்லது அந்தரநாதன் அல்லது சூட்சமநாதனால கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்கல அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது புராதான சிவன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானை தரிசிக்கக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை. அதுலேயும் அவருக்கு விசேஷமான நாள் அப்படின்றது, விசேஷமான ஹோரை, விசேஷமான நேரம் அப்படின்றது சுக்கிர ஹோரை. அன்றைய தின வெள்ளிக்கிழமையில முதல் ஹோரையாக வர்றது சுக்கிர ஹோரை 6-7. சுக்கிர பகவானுக்கு ஒரு நெய் தீபம் 9 மலை பிரதட்சணம். அடுத்தது அந்த மாசத்துல வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிர பகவானுக்கு சக்கர பொங்கல் நைவேத்தியம் பண்ணி வர பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணணும்.
அது என்ன அப்படின்னாக்க வாய் வாழ்த்தாவிட்டாலும் வயிறு வாழ்த்தும். அப்போ நம்ம இந்த பிரசாதம் பண்ணி கொடுத்த வயிறு வாழ்த்துமா வாழ்த்தும், யாரோ ஒரு புண்ணியமாக பண்ணி கொடுத்துருக்குறான் அப்படின்றது. அப்போ கிடைக்கக்கூடிய பலன்களின் தன்மை குறையும் பொழுது நாம் பரிகாரம் பண்ணும் பொழுது வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு மாதத்துக்கு ஒரு 2 லிட்டர் நாட்டுச்சக்கு நல்லெண்ணெய் வாங்கி அந்த நாட்டுச்சக்கு நல்லெண்ணெயை 1 லிட்டரை அம்மனுக்கு டெய்லி அபிஷேகம் பண்ணுவாங்க. காலையில் வந்து விட்டு அதை அபிஷேகத்துக்கு பயன்படுத்திக்க சொல்லுங்கள். இன்னொரு 1 லிட்டர் நாட்டுச்சக்கு நல்லெண்ணெயை தீபம் போட வைங்க. தீபம் அப்படின்றது ஒரு ரூமில் இருள் இருந்துட்டா அந்த இருளை ஒரே ஒரு தீபம் விளக்கும். அப்படியே ஏற்பட்ட உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை உங்களை இருள்லேருந்து வெளியில் கொண்டு வர்றது தீபம். அப்போ அந்த தீபத்தை போட்டு வாங்க. போட்டு வந்தால் வந்த பிரச்சனை வர்ற பிரச்சனை எல்லாமே சூரியனை கண்டுவிட்டு எப்படி பனி விலகுதோ அதே மாதிரி விலகும். சரி, மொத்தத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு 18/8/2026 17/9/2026 வரையிலும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்ம KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, எப்போதுமா சொன்னீங்க, ரிஷபத்தை பொறுத்தவரை திருமண பாக்கியம் உண்டு, குழந்தை பிராப்தி உண்டு, குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும், பேச்சில் கவனம் தேவை, பண வரவு அதிகமாக இருக்கும், செலவுகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வரவும் அதிகமாக இருக்கும், செலவுகள் கம்மியாக இருக்கும். பண வரவு அதிகமாக இருக்கிறதுனால செலவை விட அதிகமான பண வரவு இருக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகளில் வெற்றி, புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்பு, வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் உண்டு. இந்த காலகட்டத்தில் எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டம். வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு, புதிய வேலையில் மாற்றம் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அரசாங்கம் சார்ந்த வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரும். பேச்சில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம் 85 விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.